கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் 29வது ஆண்டு விழா மற்றும் கட்டுமானம் தொடர்பான தொழில் கண்காட்சி சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள ஆர்ஜி மஹால் அரங்கில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் முகமது அனீஃபா தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் முபாரக் அலி, துணை செயலாளர் முனீர் மற்றும் மேலாண்மை குழுவினர் அக்பர் அலி, சையத் அபுதாகிர், அப்துல் ரஹீம், ஜாகீர் ஹுசைன், அப்துல் ஹக்கீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் குரு நாகலிங்கம், காவேரி குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அகமது கபீர், அலிமா ராஜா ஹுசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கட்டுமானம் தொடர்பான தொழில் கண்காட்சி விழா அரங்கில் நடைபெற்றது. இதில் வீடு மற்றும் அனைத்து கட்டிடம் தொடர்பான எலக்ட்ரிக், பிளம்பிங், கட்டுமான பொருட்கள், உள்ளலங்கார பொருட்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. முன்னதாக கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் அனீஃபா செய்தியாளர்களிடம் பேசுகையில், இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா கோவை எலக்ட்ரிக்கல் அண்ட் பம்பிங் தொழிலாளர் நலச்சங்கம் நடத்தும் 29வது ஆண்டு விழா மற்றும் தொழில் கண்காட்சி. இந்த கண்காட்சியிலே பொதுமக்கள் கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இடம்பெற்றிருக்கிறது. தேவையான ஒயர்கள், பைப்புகள், எந்தெந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க, ரீசெண்டாக என்னமெல்லாம் பொருள் வந்திருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து முதல் நிகழ்வு. இரண்டாம் நிகழ்வு, இந்த ஆண்டு விழா நாங்கள் காலந்தோறும் நடத்திருக்கணும். ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பர்கள் தொழிலாளர்களுக்கும் பில்டிங் கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வருது. இதில் எந்த ப்ராடக்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால அதை ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், அசோசியேஷன் எலக்ட்ரிஷியன் பிளம்பர்கள் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அதை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து அரசுக்கு ஒரு விஷயங்கள் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். தொழிலாளர் நலவாரிய விஷயங்களில் வந்து ஒரு தடவை பதிவு பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து ரினியூவலுக்கு போகும்போது பேப்பர்ஸ் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க பலதரப்பட்ட உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு ஒன்று, இரண்டாவது ஆவணம் ஸ்கூல் டிசி வயது வரம்புக்காக, அது மட்டுமே போதுமானது. இதையே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் வைக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபருக்காக பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு கொண்டு வாங்க, ஒவ்வொன்றா இணைக்கிறப்ப எங்களுக்கு என்னன்னா ஆவணங்கள் பெருகுது. இப்போ ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு. ஸ்மார்ட் கார்டை கொண்டு போய் கொடுத்தா ஸ்மார்ட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க. ஸ்மார்ட் கார்டை ஆல்ரெடி அதை எலிஜிபிள் பண்ணிட்டாலே அவங்களுக்கு இலகுவாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்மார்ட் கார்டு ஆன்லைன் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆவணங்கள் அதிகமாக கேட்கறதுனால இதில் ஒரு இடையூறு ஏற்படுற மாதிரி தென்படுது. இதை கொஞ்சம் ஆவணங்களை கொஞ்சம் சுருக்கி கேட்கறதுக்கு ஆவணம் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒன்று. இரண்டாவது, பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கறதுல நலவாரியம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. அதை கொடுக்கக்கூடிய உபகரணங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் அறிவிப்பு வருது, நாளைக்கு காலையில் அல்லது மற்ற நாளைக்கு காலையில் நலவாரியத்தில் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு கட்டுமானத்துறை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு அறிவிப்பு வருது. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா? இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. நியூஸ் பேப்பர் படித்து வந்து சேர்ந்து யாரோ ஒருத்தர் தான் படிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நலவாரியம் ஆகட்டும், அரசு துறை ஆகட்டும், தொழிற்சங்கங்களுக்கு அறிவிப்பு செஞ்சு தொழிற்சங்கங்கள் சர்க்குலர் அனுப்பிச்சிங்கன்னா, அந்த சர்க்குலரை வந்து ஒவ்வொரு தொழிற்சங்கம் பாஸ் பண்ணும்போது அந்த தொழிற்சங்கம் முன்னென்று அந்த உறுப்பினர்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுவாக நிறைய விஷயங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு. படிப்பு தொகைக்கு கொடுக்க வேண்டிய பொருள் பெண்டிங்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் பொருளாதாரங்கள் பெண்டிங்ல இருக்கு. நிதி உதவி தொகை பெண்டிங்ல இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இது துரிதமா கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சா நல்லா இருக்கும். அடுத்து அரசுக்கு நாங்கள் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறோம். கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய மின் இணைப்பு வழங்கல் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3 வீடு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 3 வீடுல 2 வீடு கட்டியிருக்காங்க, ஒரு கடை கட்டியிருக்காங்க, அவங்க கரண்ட் கிடைக்காது. அது ஏன் அந்த ஒரு பாரபட்சம் எங்களுக்கு தெரியல. நீங்க கடை கட்டினா கரண்ட் கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துன்னு சொன்னா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டினா கரண்ட் கிடைக்காது. ஒரு சின்னதாக ஒரு கடை கட்டி இருப்பான், வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்தோம்னா மின் இணைப்பு ரத்து செய்யறீங்க. அதுக்கு அந்த சின்னதாக இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற கடைக்கு மின் இணைப்பு வழங்க முடியுங்கிற நீங்க அறிவிப்பு செஞ்சிருங்க. அது போக 3 மின் இணைப்புனா எந்த மாதிரி தளத்தில் நீங்க பண்ண போறீங்கன்னு அது நீங்க சொல்லிட்டீங்க. 8 மின் இணைப்பு வரைக்கும் வழங்க முடியுங்கிற ஒரு ஆவணங்கள் வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. அது உறுதி செய்யப்பட்ட தகவலா இல்லை அது வதந்தியாங்கிறத முதல் அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதை வந்து சங்கங்கள் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். இபி மின் இணைப்பு வழங்குறதுல குளறுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா,
மின் இணைப்பு வழங்கும் போது கடந்த காலங்களில் இபி ஒயர்மேன் கான்ட்ராக்டர் யாருமே கையெழுத்து போட்டால் மட்டும்தான் மின் இணைப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம், ஒயர்மேனாக கூட போய் வேலை செஞ்சுக்கலாம், கேங் மேனும் வேலை செஞ்சுக்கலாம். எலக்ட்ரிஷனுக்கு என்ன வேலை? எலக்ட்ரிஷன் வேலை செய்யாமல் நாங்கள் என்ன வேலைக்கு போகிறது? அப்போ அதை நீங்கள் மாற்றி அமைங்க. அந்தந்த சர்க்குலர் நாங்கள் பல தடவை பல கம்பெனிகள் மூலியமாவோ எங்களுடைய சங்கத்தின் மூலியமா எல்லா நிறுவன துறை சார்ந்த அலுவலர்களை போய் சந்தித்து சொல்லியிருக்கோம். இன்னும் அதனுடைய முன்முயற்சி எடுக்கப்படலை. முன்னணி பலன்னு தொடர்ந்து குளறுபடியாகவே இருக்குது. இந்த மாதிரி வேலைகள் பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இதே எங்களுக்கு அகற்றப்படணும். அதுபோக இன்னொரு அடிஷனல் கோரிக்கை, ஒவ்வொரு துறை மின் ஏஐ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கேங்மேனு தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஒயர்மேனு வந்து நிறைய ஆஃபீஸில் கிடையாது. ஏன் இன்னும் அரசு ஒயர்மேனை வந்து இன்னும் எடுக்காமல் இருக்கு? பராமரிப்பு பிரச்சனைகள் தொடர்ந்து நிறைய பக்கம் போயிட்டே இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் அங்கங்கே பழுதாகுது, மின் கம்பிகள் பழுதாகுது, பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு வந்து மின்துறையில் மின் வாரியம் மூலியமா ஆள் எடுப்பு இன்னும் எடுக்காம இருக்கிறாங்க. இதை வந்து எங்களுக்கு பல செக்ஷன் ஆஃபீஸ் போனப்போ அவங்க சொல்ற கோரிக்கை தான், ஏன் ஃபீஸ் போய் 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சுன்னா இல்லை கம்பி மாற்றணும், ஆலைகளில் வேலை செய்யறதுக்கு கேங்மேன் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கோரிக்கை சொல்றாங்க. எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா துரிதமாக வேலைகள் முடியணும். மின்சாரம் இல்லாமல் நிற்கணும். இன்னைக்கு இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணால் மின்சாரம் வேணும், மிக்சியை அரைக்கணும் மின்சாரம் வேணும், இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மின்சாரம் வேணும். எல்லா பொருளுமே மின்சாரம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இன்னைக்கு இல்லை. இப்போ மின்சார பகிர்வு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு ஸ்டேபிளாக வேணும்னா ஒயர்மேனை வந்து எல்லா செக்ஷன்லையும் பராமரிப்பு மேற்கொண்டு ஒயர்மேனை சீக்கிரமாக அமர்த்தி அவங்களை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அரசுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் கண்ணா என்கிற அபுதாகிர், செல்லப்பன் உட்பட பலர்